ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட்டோட நேம் வந்து ஸ்பானிஷ் மாஸ். இது ஒரு யூனிக்கான ஏர் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு மண்ணே வேண்டாம், காற்றுலேருந்து மாய்ஸ்சர் அண்ட் நியூட்ரிஷன்ஸை எடுத்து வளரும். இந்த வீடியோவில் ஸ்பானிஷ் மாஸை எப்படி ஒரு பிளான்ட்லேருந்து தனியாக எடுத்து வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பிளான்ட்லேருந்து ஒரு குட்டி பீஸை கட் பண்ணி அதுக்கு ஒரு கம்பி இல்லைனா த்ரெட்டை செட் பண்ணி அதில் நம்ம கெட்டி வச்சிட்டோம்னாலே தனி பிளான்ட்டை அழகாக வளர்ந்துடும். இந்த பிளான்ட்டுக்கு பிரைட் இன்டைரக்ட் லைட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு தண்ணியும் நல்லா பிடிக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொரு நேரம் தண்ணி ஊற்றும் போதும் அந்த பிளான்ட் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆன அப்புறமா தண்ணி ஊற்றணும். ஃபுல்லாக நிறைய தண்ணி வந்து அதில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்டிலைசர் வந்து நம்ம மாதத்துக்கு ஒருக்கா ஸ்ப்ரே பண்ணலாம். குட் ஏர் ஃப்ளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால க்ளோஸ் ரூம்ஸில் வைக்காதீங்க. இந்த பிளான்ட் வந்து டெக்கரேஷனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரான்ச்சஸ், ஹூக்ஸ், உடன் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம தொங்க வைக்கலாம். பால்கனியில் செட் பண்ணி வச்சாலும் அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம தண்ணி ஊற்றின உடனே க்ரீன் கலரில் மாறிடும். ட்ரையாக இருக்கும்போது கிரே கலரில் இருக்கும். ஆல்ஃபா ஹோம் நர்சரியில் ஸ்பானிஷ் மாஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான பிளான்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கேட்லாக் லிங்க்கில் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.